வணக்கம் நேயர்களே. சுவாமி நித்தியானந்தா என்றால் மக்கள் மனதில் உடனே ஞாபகத்திற்கு வருவது என்னவென்று தெரியும், சொல்ல தேவையில்லை. நித்தியானந்தா என்றால் ஒரு ஆன்மீகவாதி. அதை தாண்டி பல பாலியல் துன்புறுத்தல்கள், தொந்தரவுகள், கடத்தல்கள் போன்றவற்றில் பிரபலமானவர் என்றதான கருத்துக்களும் இருக்கிறது. 2009ஆம் ஆண்டு கால பகுதிகளில் பலரை தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா மாநிலங்களில் பல பெண்களை பாலியல் தொந்தரவு செய்திருந்தார் என்றவாறான பல சர்ச்சைகளில் ஈடுபட்டு அவர் கைது செய்யப்பட்டு 2010ஆம் ஆண்டு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெற்றோரின் 2 பிள்ளைகளை அடைத்து வைத்திருந்தார் என்ற வழக்குகளும் இவர் மீது கொண்டு செல்லப்பட்டு கைது செய்யப்பட்டார். 2019 வரையில் அவர் தலைமறைவாக இருந்த விடயங்களையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் 2019க்கு பிறகு எந்த ஒரு வழக்கிற்கும் இவரை நீதிமன்றம் அழைத்ததும் இல்லை, இவர் சென்றதும் இல்லை. இவர் எங்கே என்று தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது தன்னுடைய யூடியூப் சேனலில் சில காட்சிகளை காட்டி தானும் கருத்துக்களை சொல்லி ஒரு விடயத்தை மீண்டும் ஆரம்பித்திருக்கிறார். என்ன விடயம் என்றால், கைலாச நாடு இது தான் உருவாக்கி இருக்கக்கூடிய நாடு என்று சொல்லியிருக்கின்றார். இந்த நாடு இந்துக்களினுடைய ஒரு புனிதமான இடம் என்றும், இந்துக்கள் சரியான ஒரு பக்தி பூர்வமான அல்லது இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு ஆன்மீக ஒரு இடம் இந்த கைலாச நாடு. கட்டாயம் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இலவசமாக ஒழுங்குபடுத்தி தர வேண்டும், தரப்படும் என்றும் சொல்லியிருக்கின்றார். அந்த கைலாச நாடு எங்கே இருக்குன்னா, முதலில் ஆஸ்திரேலியா போனால் அங்கே இருந்து இவர் கூட்டிக் கொண்டு போவாராம். எல்லா பயண செலவுகளும் ஃப்ரீ. அதில் ஆண்களுக்கான இடம், பெண்களுக்கான இடம், திருமணமானவர்களுக்காக ஒரு இடம் என்றெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவருக்கென்று ஒரு அறை அங்கே இல்லையாம். ஒரு ஊஞ்சல் ஒன்று மண்டபத்தில் கட்டியிருக்குமோ, அந்த ஊஞ்சல்லையே ஒரு ஆடிக்கொண்டிருப்பாராம். போய் வருகின்றவர்கள் எல்லாரும் எந்த நேரமும் என்னவும் இவருடன் பேசலாம், கதைக்கலாம், சந்திக்கலாம். அப்போ ஃப்ரீடம். நித்தியானந்தாவை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை, ரூம் எல்லாம் டோக்கன் எல்லாம் எடுக்க தேவையில்லை. பொது மண்டபத்தில் போனால் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருப்பார், பரவச நிலையிலேயும் இருப்பலாம் இல்லையா? ஏன்னா இந்த கைலாச நாடு எப்படி இருக்கும்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு பக்கத்தில் கடல் இருக்குமாம், மற்ற பக்கத்தில் பனிமலைகள் இருக்குமாம். அழகான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அனுபவத்தை இந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இந்த கைலாச நாடு அமையும் என்று சொல்லியிருக்கின்றார். இப்போ ஆஸ்திரேலியா போயிட்டு அப்படியே கைலாச நாடு போனால் திருப்பி கொண்டு ஆஸ்திரேலியாவிலேயே தான் விட்டு விட்டு வரோம். அதுக்கு பிறகு நாங்கள் எங்கள் நாட்டுக்கு வரலாம். இந்த கைலாச நாட்டுக்கு போகிறதுக்கான ஆட்கள் இப்போ புக் பண்ணி கொண்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய பல இந்து மதம் சம்பந்தமான கருத்துக்கள் இவருடைய யூடியூப் சேனலில் போட்டு கொண்டு இருக்கின்றார், சில காட்சிகளை போடுகின்றார். அப்போ கைலாச நாட்டில் இருக்கக்கூடிய நித்தியானந்தா எந்த ஒரு வழக்கிலும் இனி சிக்கிக்கொள்ள மாட்டாரா? கைது செய்வதென்றால் கைலாச நாட்டுக்கு தான் செல்ல வேண்டுமா என்ற கேள்விகள் இப்பொழுது இந்திய சமூக வலைத்தளங்களில் நெட்டிசன்களால் கருத்துக்கள் போடப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே நித்தியானந்தா ஒரு அகப்படாத, அழிக்கப்பட முடியாத ஒரு சிவசின்னமாக மாறியிருக்கிறாரோ தெரியவில்லை, இந்துக்களின் ஒரு சின்னமாக இருக்கிறாரோ தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் நித்தியானந்தா அவருடைய அடுத்த நிலை என்னவாக போகிறது என்று. மீண்டும் சந்திப்போம்.